إذا السماء انفطرت وإذا الكواكب انتثرت وإذا البحار فجرت وإذا القبور بعثرت علمت نفس ما قدمت وأخرت يا أيها الإنسان ما غرك بربك الكريم الذي خلقك فسواك فعدلك في أي صورة ما شاء ركبك كلا بل تكذبون بالدين وإن عليكم لحافظين صدق الله العظيم. وقال النبي صلى الله عليه وسلم بدأ الإسلام غريبا وسيعود كما بدأ طوبى للغرباء أو كما قال صلى الله عليه وسلم. கண்ணியமிக்க மேலான சகோதரர்களே, பெரியவர்களே, தாய்மார்களே, சகோதரிகளே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா உயர்தரமான இஸ்லாம் என்ற இந்த நிஅமத்தை எங்களுக்கு நசீபாக்கி எங்களையெல்லாம் அல்லாஹ் முஸ்லீம்களாக அல்லாஹ் வாழ வைத்திருக்கின்றார். கண்ணியமிக்க சகோதர சகோதரிகளே, ஒரு முஸ்லிமுடைய வாழ்க்கை உலகத்தின் எந்த திசையில் இருந்தாலும் குர்ஆன் ஹதீஸ் என்ன சொல்கிறதோ அவ்வாறு தான் முஸ்லிம் வாழ்வார். உலகத்தில் ஒவ்வொரு சமூகமும் அவரவர்களுக்கென்று சில வழிகாட்டிகளை வைத்து வாழ்ந்து கொண்டிருக்கிறார். ஆனால் அவர்கள் நம்பி வாழ்றாங்க, நாங்க வாழ்றது தான் சரியான வாழ்க்கை. பௌத்தர்கள் எடுத்து பாருங்க, பௌத்தர்கள் நம்புறாங்க எங்களது மத அறிஞர்கள் மத குருமார்கள் சொல்லித்தாரது தான் சரியானது. இந்துக்கள் தமிழர்கள் அவங்க விளங்குறாங்க எங்களுடைய மத அறிஞர்கள் சொல்லித்தாரது தான் சரியானது. கிறிஸ்தவர்கள் அவங்க விளங்கி வச்சிருக்கிறாங்க எங்களுடைய மத அறிஞர்கள் சொல்லித்தாரது தான் சரியானது. ஆனா கண்ணியமிக்க சகோதர சகோதரிகளே, நாங்க நம்பி இருக்கிறோம் எங்களுடைய குர்ஆனும் எங்களுடைய ஹதீஸும் எதை சொல்லித் தருகிறதோ அது மட்டும்தான் உண்மை. ஏனென்றால் இந்த குர்ஆன் மனிதர்களுடைய கைகளால் எழுதப்பட்ட ஒரு வேதம் அல்ல. இந்த குர்ஆன் மனிதர்களுடைய கை இந்த குர்ஆனில் படவில்லை. அதனாலதான் இதற்கு பேர் வஹி. இந்த குர்ஆன் இந்த ஹதீஸை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பாதுகாத்து வைத்திருக்கிறான். உலக முடிவு வரை வரக்கூடிய மக்கள் உலகத்தில் படிக்க வேண்டும், பாதுகாக்க வேண்டும், எடுத்து நடக்க வேண்டும். இந்த குர்ஆன் இந்த ஹதீஸை சகோதரர்களே எங்களுடைய வாழ்க்கையில் எடுத்து நடக்கவில்லை. நாங்கள் குர்ஆனை படிக்க மாட்டோம், நாங்கள் ஹதீஸை படிக்க மாட்டோம், நாங்கள் எங்களோட மனோ இச்சைப்படிதான் வாழுவோம் என்று நாங்கள் முடிவெடுத்தால்
அது குர்ஆனுக்கு நஷ்டமும் அல்ல, ஹதீஸுக்கு நஷ்டமும் அல்ல. அது எங்களுக்குத்தான் நஷ்டம். ஏனென்றால் அல்லாஹ் கனி. கனி என்றா என்ன? அல்லாஹ் தேவையற்றவன். வல்லாஹுல் கனி அன்துமுல் ஃபுகரா. அல்லாஹ் சொல்ற நீங்க ஃபகீர்கள், நீங்க தான் தேவைப்பட்டவங்க, நான் தேவை உள்ளவன் அல்ல. நான் என்ற வாழ்க்கையில எனக்கு அல்லாஹ் தந்த ஆயுள் 70 வருடம், இன்ஷா அல்லாஹ் 80 வருடம், 100 வருடம். இந்த 100 வருடத்துக்குள்ள எனக்கு குர்ஆனை படிக்க கிடைக்க இல்லை, வாழ்க்கையில எடுத்து நடக்க கிடைக்க இல்லை என்றா அல்லாஹ் நஷ்டவாளியும் அல்ல, குர்ஆன் நஷ்டவாளியும் அல்ல. சகோதரர்களே, நான் தான் நஷ்டவாளி. குர்ஆனும் இந்த ஹதீஸும் ஒரு நாளும் கீழே விழாது. நான் இதை படிக்கல, நான் விழுந்துருவேன். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த காலத்தில் வாழ்ந்த மக்களுக்கு இந்த முழு குர்ஆனையும் 23 ஆண்டுகளுக்குள் ஓதி காட்டி முடிச்சிட்டார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுக்கு குர்ஆன் இறங்க இறங்க ஓதி காட்டே இருப்பாங்க, கூப்பிட்டு பயான் பண்ணிட்டே இருப்பாங்க. யார் இருக்கிறான்? கல்கரியில யார் இருக்கிறான்? கூப்பிட்டு உங்களுக்கு பயான் பண்றது. ஒவ்வொரு சூறாவா உங்களுக்கு பேசி தாரத்துக்கு, படிச்சு தாரத்துக்கு யார் இருக்கிறா? கண்ணியமிக்க சகோதரர்களே, யார் இல்லாட்டியும் நாங்க தேவையோட படிக்கும். எங்கள் அல்லாஹ் முன்னேற்றுவான், எங்களோட குடும்பங்கள் அல்லாஹ் முன்னேற்றுவான். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சூரத்து தாரிக் என்ற சூரா அல்லாஹ் இறக்கினான். சூரத்து தாரிக், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தாயிஃபுக்கு போறாங்க. எங்க போறாங்க? தாயிஃப் என்கிறது கல்கரி மாதிரி அல்ல. ஒரு முஸ்லிம் இல்லை, ஒரு முஸ்லிம் இல்லை தாயிஃப்ல. எல்லோருமே சிலை வணங்கிகள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரே ஒரு சஹாபிய கூட்டிட்டு போறாங்க. யாரு? ஸைத் இப்னு ஹாரிஸா ரலியல்லாஹு அன்ஹு. நபி அவங்களுக்கு என்ன தேவை? இப்ப நாங்க யோசிக்கிற மாதிரி யோசிச்சா, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய மனைவி ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா சொத்து இருக்குது, செல்வம் இருக்குது, சாப்பிட்டுட்டு முடப்பம் பெண் பிள்ளைகள் ஸைனப், ருக்கையா, உம்மு குல்சூம், ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹுன்ன இவங்களோட விளையாடிட்டு, காசிம், தாஹிர் ஆம்பளை பிள்ளைகளோட சுத்திட்டு மக்கள் இருக்க வேண்டியது. உங்களுக்கு என்ன தேவை? நீங்க ஏன் அந்த தாயிஃபுக்கு போய் வஸ்ஸமாய் வத்தாரிக் சூரா ஓதி காட்டணும்? யோசிக்கலாமா இல்லையா? நம்ம எல்லாரும் புத்திசாலி, நாம யோசிக்கலாம். இந்த ரசூலுல்லாஹ்க்கு என்ன தேவை? அவங்களோட வீட்டில இருந்து ஹதீஜா ரலியல்லாஹு செல்வ சீமாட்டி, செல்வம் இருந்து ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா சம்பாதிக்க போத்தவில்லை. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நல்லா சமைச்சு கொடுப்பாங்க, நல்லா சாப்பிட்டு நிம்மதியா வீட்டில் இருந்துட்டு தன்னை பிள்ளைகளோட இருக்கலாமா இல்லையா? ஏன் போனாங்க தாயிஃபு? எதுல போனாங்க? நடந்து போறாங்க தாயிஃபுக்கு. என்னத்துக்கு போறாங்க? ஜொப்பு போனாங்கல்ல தாயிஃபுக்கு. நாங்க தாயிஃபுக்கு பார்க்க போறோம். தாயிஃப் எப்படி இருக்கும்? தாயிஃப் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தாயிஃபுக்கு போறாங்க. யாரை கூட்டிட்டு? ஸைத் இப்னு ஹாரிஸா ரலியல்லாஹு அன்ஹு அவங்கள கூட்டிட்டு போறாங்க. மலை கிட்டத்தட்ட 80 கிலோமீட்டர் மேல நடந்து போறாங்க. போகும்பொழுது எத்தனை வயசு தெரியுமா? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு எத்தனை வயசு? 51 வயசு. எத்தனை வயசு? 51 வயசு. இந்த காலத்துல கதிரையில தொழுகிற மனுஷன் 51 வந்து 50 ஆனாலே மெல்ல நின்று தொழக்கூட சக்தி இல்லை, கதிரைக்கு மாறுறாங்க. இவர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மலையில ஏறி போறாங்க தாயிஃபுக்கு. ஏன் இந்த தியாகத்தை கொஞ்சம் யோசிங்க, நல்லா யோசிங்க. இது அங்க போய் என்ன செஞ்சாங்க? அங்க தாயிஃப்ல இருந்த சகீஃப் என்ற கோத்திரத்தோட பேசுறாங்க. பேசி கொஞ்சம் எல்லாரையும் சேருங்க, நான் அல்லாஹ்வுடைய தூத சொல்ல போறேன், குர்ஆன் ஓதி காட்ட போறேன். என்ன ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுக்கு தெரியும் இதோட நன்மை என்ன.
இப்ப எல்லா ஃபகீவும் சேர்ந்துட்டாங்க. இப்ப ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எழும்பி நின்று தண்ட மூளையில வந்ததெல்லாம் சொல்லல. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு ஒரு சூரா ஓதி காட்டுறாங்க, அப்படியே விளக்கம் சொல்றாங்க. ஓதி காட்டி என்ன சொல்றாங்க? வஸ்ஸமாஇ வத்தாரிக வமா அத்ராக மத்தாரிக அந்நஜ்மு ثاقب إن كل نفس لما عليها حافظ فلينظر الإنسان مما خلق من ماء دافق يخرج من بين الصلب والترائب إنه على رجعه لقادر يوم تبلى السرائر فما له من قوة ولا ناصر والسماء ذات الرجع والأرض ذات الصدع إنه لقول فصل وما هو بالهزل إنهم يكيدون كيدا وأكيد كيدا فمهل الكافرين أمهلهم رويدا. ஓதி காட்டி முடிய அடி விடுது, கல்லால் அடி விடுது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காசி கேட்டாங்களா போய்? இந்த சூறாவை ஓதி முடிய அடி ஆரம்பம். எதால அடி? கல்லால். என்ன கல்லால? தாயிஃபுக்கு போனா நீங்க பாப்பீங்க, அங்க செங்கல் எல்லாம் இல்லை, அங்க இருக்கிற அவ்வளோ கருங்கல் தான், மழைக்கல்லால தான் அடி. இந்த சூறா ஓதினத்துக்கு சகோதரர்களே, சய்யிதுல் ஆலமீன் ரஹ்மத்துல்லில் ஆலமீன் இவ்வளோ பெரிய நபிக்கு என்ன தேவை? நாங்க அப்படித்தானே யோசிக்கிறோம். எங்களுக்கு ஒத்த ஏசினா உங்களுக்கு என்ன அசர தேவையா? ஓட வேலையை பார்த்துட்டு குடும்பமா பிள்ளையா போங்கல. நீங்க ஏன் குர்ஆன்ல ஓதி காட்ட போறீங்க? நீங்க ஏன் பயான் பண்ண போறீங்க? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்துல இதே கேள்வி. ஆனா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுக்கு தெரியும் என்ன தெரியுமா? இந்த சமூகத்தை பாதுகாக்கிறதாக இருந்தா குர்ஆனை படிச்சு கொடுக்கும். இந்த சமூகத்துடைய உயர்வு எதில் இருக்குது? குர்ஆன்ல இருக்குது, வஹீல தான் இருக்கு. சரி, கல் அடிக்கிறான், கல் அடிக்கிறான், நபியோங்க ஓதுகிறத நிறுத்தாட்டல். என்ன சொல்லியிருப்பாங்க? கருத்து தெரியும், ஆனா அவங்களுக்கு கருத்தெல்லாம் தெரியும். வஸ்ஸமாஇ வத்தாரிக, வானத்தின் மீது சத்தியமாக. வானத்தின் மீது, வானமண்டா கிட்டே இருக்குது, இன்னும் போய்த்து இல்லை ஒருத்தர் வானத்துக்கு. வத்தாரிக, தாரிக் என்ற நட்சத்திரத்தின் மீது சத்தியமாக. தாரிக் என்ற நட்சத்திரம் தான் ஆக உயர்ந்த நட்சத்திரம். சுரையா என்றும் சொல்றது அந்த நட்சத்திரத்துக்கு. ஆக உயரமா இருக்கிற நட்சத்திரம் அதுதான் கோள்கள்ல. வமா அதராக மத்தாரிக, நபியே உங்களுக்கு தாரிக்னா என்னன்னு தெரியுமா? அல்லாஹ் கேட்கிறான். அந்நஜ்மு ثاقب, மிக வெளிச்சமான நட்சத்திரம் அது என்று சத்தியம் செய்துட்டு அல்லாஹ், இன் குல்லு நஃப்ஸின் லம்மா அலைஹா ஹாஃபிஸ், உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா நஃப்ஸுகளையும், நஃப்ஸண்டா மூச்சு விடக்கூடிய ஒவ்வொன்றையும் பாதுகாக்கக்கூடியவன் அல்லாஹ் தான். யாரா பாதுகாக்கிறது? நஃப்ஸண்டா என்ன? மனிதன் மட்டுமல்ல. குல்லு நஃப்ஸின் ذائقத்துல் மௌத், மனிதனுக்கு மட்டுமா மவுத் இருக்குது? மிருகங்களுக்கு மவுத் இல்லையா?
பறவைகளுக்கு, மலக்குகளுக்கு, மரங்களுக்கு, மலை, நஃப்ஸ், மூச்சு விடக்கூடிய அனைத்தையும் பாதுகாக்கக்கூடியவன் யார்? அல்லாஹ். என்னத்தை படிச்சு? தௌஹீத். இதுதான் குர்ஆனுடைய நஸீஹத். அல்லாஹ் ஒருவன், அவன்தான் ஹாஃபிஸ். இன் குல்லு நஃப்ஸின் லம்மா அலைஹா ஹாஃபிஸ் ஃபல்யன்துரில் இன்சானு மிம்மா குலிக. அடுத்த ஆயத். மனிதனே கொஞ்சம் யோசி. அல்லாஹ் மூளை தந்திருக்கானா இல்லையா யோசிக்கிறது? மனிதனே கொஞ்சம் சிந்தி. எதை சிந்தி? நீ எதிலிருந்து படைக்கப்பட்டாய்? உன்னை படைச்சு எதிலிருந்து தெரியுமா? ஃபல்யன்துரில் இன்சானு மிம்மா குலிக குலிக மின் மாஇன் தாஃபிக. உன்னை படைத்தது குதித்து வெளியாகக்கூடிய இந்திரியத்திலிருந்து தான் படைத்தோம். ஸ்பெர்ம்ல இருந்து தானே படைச்சோம். தங்கத்தால படைக்க இல்லையே மனிதனே. மிம்மா இந்தாஃபிக, குதித்து வரக்கூடிய தண்ணீர் இருந்து தான் படைத்தோம். அல்லாஹ் சொல்ற. படைச்சவனுக்கு தானே தெரியும். மனுஷனை குரங்குல இருந்து படைச்சது அல்லாஹ். குரங்குல இருந்து படைக்க இல்லையே. இடையில உள்ளவன் எல்லாம் பாப்பாக்கு உமாக்கு தான் தெரியும் தண்ட பிள்ளை. உம்மா சொல்றா ஏண்ட மகன் அண்டு. உமாக்கு தானே தெரியும் மகனை. படைச்சவனுக்கு தானப்பா தெரியும் எதுல இருந்து படைச்சான். இடையில வந்தவன் சொல்றான் உன்னை குரங்குல இருந்து படைச்சேன். எதை நம்புறது? இப்ப அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான் என்ன? உன்னை படைச்ச தண்ணி துளி இருந்து. அந்த தண்ணி துளி எங்கிருந்து வந்த துளி தெரியுமா? அதையும் அல்லாஹ் சொல்லி கொடுத்தார். யஹ்ருஜு மின் பைனிஸ் ஸுல்பி வத்தராயிப். உங்களுடைய வாப்பாவுடைய முதுகந்தண்டு, சுல்பென்னா முதுகந்தண்டு, முதுகந்தண்டிலிருந்தும், வத்தராயிப் என்றால் உன்னுடைய தாயுடைய நெஞ்செலும்புகளுக்கு மத்தியிலிருந்து வந்த தண்ணீர். அது வாப்பாவுடைய தண்ணீர் வார இடம் சுல்ப், முதுகந்தண்டு. ஆனா உம்மாவுடைய தண்ணீர் வெளியாகும் இடம் நெஞ்செலும்பு. இந்த இடங்களிலிருந்து வந்த தண்ணீர் தான் அது. இப்ப அல்லாஹ் சொல்றா என்ன? இப்படி படைத்த அல்லாஹ் இன்னஹு அலா ரஜ்இஹி லகாதிர். ஒரு நாளைக்கு நீங்க மரணிப்பீங்க, மௌத்தாகுவீங்க. உங்களோட மௌத்துக்கு பிறகு உங்களை திரும்ப எழுப்பாட்டுவதற்கு அவன் காதிர், சக்தி உடைய. இதெல்லாம் அவங்க மறுத்தது அந்த காலத்து மக்கள். எங்களை பாதுகாக்கிற சிலைதான். இப்ப இந்த குர்ஆன் சொல்லு சிலை இல்லை, உங்களை பாதுகாக்கிற யாரு? அல்லாஹ். ரெண்டாவது, உங்களோட மரணத்துக்கு பிறகு வாழ்க்கை இல்லை. என்ன சொல்றாங்க? மறுபிறவியா? அடுத்த ஜென்மம் மறுபிறவி. மரணத்துக்கு பிறகு கபர்ல எழுப்பாட்டுறது இல்லை சொல்றாங்களா இல்ல அன்றைக்கு? ஆனா குர்ஆன் சொல்லி கொடுக்குதுன்னா இல்ல, எழுப்பாட்டுவான் அல்லாஹ். கபருக்குள்ள எழுப்பாட்டி உட்கார வைப்பான் அல்லாஹ். இன்னஹு அலா ரஜ்இஹி லகாதிர். அது பிறகு சரி, இன்னொரு நாள் வரப்போகுது உங்களுக்கு. எப்ப? யௌம துபுலஸ் ஸராயிர். உங்களோட எல்லா ரகசியமும் வெளியே வர நாள். எல்லா ரகசியமும் ஒன்றிய உலகத்தில் எங்களோட ரகசியம் எல்லாம் எங்களை தவிர ஒருத்தருக்கும் தெரியாது. ஆனா அந்த நாள் ஒன்று வரப்போது சகோதரர்களே, முழு ரகசியம் வெளியே வந்துடும். ரகசியம் வெளிவந்தா மனிதனுக்கு கோபம் வந்துடும். فَمَا لَهُ مِنْ قُوَّةٍ وَلَا نَاصِرٍ. அந்த நேரம் மனிதனிடத்துல சக்தியோ உதவியாளனோ இருக்க மாட்டான். தட்ட தனியே நிப்பாய். இப்படி ஒரு நாள் எல்லாம் உங்களுக்கு இருக்குது மரணத்துக்கு பிறகு என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஓதி காட்டுறார். அதுக்கு பிறகு அல்லாஹ் வஸ்ஸமாஇ ذَاتِ الرَّجْعِ.
அடிக்கடி மழையை பொழிய வைக்கும் வானத்தின் மீது சத்தியமாக. நபியோ ஓதி காட்டுறார். அடிக்கடி மழையை பொழிய வைக்கிற வானம் இருக்குதான், இது அல்லாஹ்வுடைய வானம். இது வல் அர்தி ذاتிஸ் ஸதா, வெடிப்பு இருக்குது, பூமி வெடிக்குது, வெடிச்ச பூமியுமே சத்தியமாக. ஒரு சின்ன மாங்கொட்டையை போடுங்க, மாங்கொட்டையை போட்டா அது பூமியை வெடிக்க வச்சு அதோடைய வித்து வெளியே வருதா இல்லையா? மாங்கொட்டையை விடுங்க, சின்ன நெல்லு. இது மாங்கொட்டை வெடிக்க வைக்கிறதா, நெல்லு வெடிக்க வைக்கிறதா, அல்லாஹ் வெடிக்க வைக்கிறதா? யார் வெடிக்க வைக்கிறது? அல்லாஹ். இது மாங்கொட்டைக்கு சக்தி இருக்குதா? அல்லாஹ் யோசிக்க சொல்றான். இதெல்லாம் செய்யறேன்னா வல் அர்தி ذاتிஸ் ஸதா, வெடிப்புள்ள பூமி சத்தியமாக. இன்னஹு லகௌலுன் ஃபஸ்ல், நிச்சயமாக இந்த குர்ஆன் மட்டும்தான் உண்மை. இந்த குர்ஆன் என்ன? இது உண்மை. இது வமா ஹுவ பில் ஹஸல், இந்த குர்ஆன்ல ஜோக் இல்லை, குர்ஆன்ல விளையாட்டு இல்லை, குர்ஆன்ல பொய் இல்லை. ஜோக் இருக்கா குர்ஆன்ல? குர்ஆன்ல விளையாட்டு இருக்குதா? குர்ஆன்ல பொய் இருக்குதா? வமா ஹுவ பில் ஹஸல். கடைசி அல்லாஹ் ஆயத்தை முடிக்கிறான்னு, இன்னஹும் யகீதுன கைதா. நபியே, இந்த உலகத்தில் இஸ்லாமிய விரோதிகள் இருக்கிறாங்களே, இஸ்லாத்துடைய விரோதிகள் உங்களுக்கு சூழ்ச்சி செய்கிறாங்க, சூழ்ச்சி செஞ்சுட்டே இருப்பாங்க. இந்த குர்ஆன் இருக்கிற காலமெல்லாம் சூழ்ச்சி நடக்கும். எங்களுக்கு மஸ்ஜிதுல் அக்ஸா முஸ்லீம்களுக்கு எவ்வளோ பிரச்சனை, எங்களோட கல்வி வெடிக்குது. ஒரு நாள் வரரிக்கு சகோதரர்களே, காபத்துல்லா உடப்படும். என்ன செய்யப்படும்? காபத்துல்லாவுடைய ஒவ்வொரு கல்லா கலத்தப்படும். எப்படி இருக்கும் அந்த நாள்? எங்களுக்கு எவ்வளவு பெரிய சூழ்ச்சி நடக்கும் என்றா, நபியவங்க சொன்னா இன்னைக்கு விளங்குது, காபாட கல்ல கலத்துறது. சூழ்ச்சி நடக்கும் உலகத்தில். அல்லாஹ் என்ன பதில் சொல்றான் தெரியுமா? வஅகீது கைதா, அவங்களோட சூழ்ச்சிக்கு நானும் சூழ்ச்சி செய்வேன். என்ன சொல்றான் அல்லாஹ்? அவங்களோட சூழ்ச்சிக்கு நானும் சூழ்ச்சி செய்வேன். வஅகீது கைதா, இதான் நம்புறோம் நாங்க. முஸ்லிம்களுக்கு, குர்ஆனுக்கு, ஹதீஸுக்கு சூழ்ச்சி செய்றாங்களா? இதற்கு சூழ்ச்சி யார் செய்வான்? அல்லாஹ் செய்வான் இன்ஷா அல்லாஹ். கடைசி ஆயத்து என்ன தெரியுமா? ஃபமஹிலில் காஃபிரீன, நபியே, இந்த காஃபிர் இருக்கிறாங்களே, குர்ஆன ஹதீஸ மறுத்தவங்களுக்கு கொஞ்சம் அவகாசம் கொடு. அம்ஹில்ஹும் ருவைதா, மஹில், அம்ஹில், ருவைதா, மூணு முறை சொல்லிட்டார், ஒரே கருத்து. அம்ஹில்ஹும் ருவைதா, கொஞ்சம் சந்தர்ப்பம் கொடுங்க உலகத்தில். அவ்வளோ இதை ஓதினத்தோட தான் அந்த ஊர் மக்கள் அவ்வளோ பேரும் அடிச்சாங்க கல்லால். இதுவே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வித்தியாசமா என்ன சொன்னாங்களா? அவங்களுக்கு தெரியும் இது பொறுமதியான ஒன்று. இது அடிச்சா உடம்பெல்லாம் ரத்தம், உடம்பெல்லாம் ரத்தம். செருப்ப களத்தையில செருப்புல ஒட்டுது ரத்தம். ரத்தம் வாரண்டா எவ்வளவு அடி அடிக்கும். ரத்தம் வாரது எனக்கு கல்லால் அடிக்கிற அந்த காலத்துல ஆகப்பெரிய குற்றவாளி தான் அடிப்பான். எங்களுக்கு தெரியும் இஸ்லாத்துல அந்த காலத்துல கல்யாணம் முடிச்சு ஜினா செஞ்சவங்களுக்கு என்ன செய்யறது? கல்லறிஞ்சு கொல்றது. இஸ்லாமிய ஆட்சி இருந்தா மட்டும்தான், இல்லாட்டியல. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரஹ்மத்துல் லில் ஆலமீன், கல் அடிச்சு உடம்பெல்லாம் ரத்தம். என்ன ரத்தம் வந்தாலும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய உறுதி என்ன? இந்த குர்ஆன இந்த சமூகத்தில் பேசி போட்டுதான் எவ்வளவு உறுதியா இருக்கும். கண்ணியமிக்க சகோதரர்களே, பெரியவர்களே, இந்த ஒரே ஒரு சம்பவம் எங்களுக்கு போதும். நாங்கள் எவ்வளவு உறுதியா இருக்கணும் தெரியுமா? இந்த குர்ஆன்ல இவ்வளோ கஷ்டப்பட்டு தியாகம் செய்து உருவாக்கப்பட்ட இந்த குர்ஆன்,
எங்களோட வாழ்க்கைக்கு முன்னேற்றம் அதுல நாங்க இந்த முன்னேற்றத்தை துனியா காசுல முன்னேற்றத்தை தொழில்ல இல்ல. உங்களுக்கு முன்னேற இயலாது. இந்த குர்ஆனை கைவிட்டுட்டு ஒரு நாளும் முன்னேற இயலாத சகோதரர்களே. குர்ஆனுக்குள்ள இருக்குது முன்னேற்றம். உலகத்திலேயும் தான் ஆகிரத்திலேயும் தான். யாரெல்லாம் நாங்க மௌத்தாக தயாரா இருக்கிறோமோ, மௌத்த நம்பி இருக்கிறோமோ சகோதரர்களே, சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இதா மாத்தல் இன்சான், ஒரு மனிதன் மௌத்தாகிவிட்டால், இன்கதா அன்ஹு அமலு, அவனுடைய முழு அமலும் துண்டிக்கப்பட்டு. இப்ப நாங்க மௌத்தா இன்றைக்கு மௌத்தாயிட்டோம்னு வைங்க, இன்றையோட தொழுகை சரி, ஓதல் சரி, எல்லாம் சரி, இல்லா மின் சலாஸ், மூன்றே மூன்று அமலை தவிர. எத்தனை அமலை தவிர? அந்த 3 செய்யறமான்னு பாரு. இப்ப 40 வயசு எனக்கு அல்லாஹ் துனியாவை தந்திருக்கிறான், உடம்ப தந்தான், சாப்பாட்டை தந்தான், தொல்லை தந்தான். இந்த 3க்கும் ஏதாவது செஞ்சிருக்கிறேனா இதை யோசிக்க. முதலாவது என்ன? இல்மின் சதகத்தின் ஜாரியா. முதலாவது சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி சதகா ஜாரியா. சதகா ஜாரியா உண்டு. இப்ப கனடால வாழ்ற நாங்க சதகா ஜாரியா செய்யலன்னா ஸ்ரீலங்கால வாழ்றவங்க செய்ய போறாங்களா? யோசிச்சு பார்த்திருக்கோமா? ஸ்ரீலங்கால உழைக்கிறோம், ருபீஸ்ல உழைக்கிறாங்க, நாங்க டாலர்ல உழைக்கிறாங்க. ஸ்ரீலங்கால உழைக்கிறோங்க, எதில் உழைக்கிறோங்க? ருபீஸ்ல, நாங்க டாலர்ல. இப்ப யார் சதகா ஜாரியா செய்யலாம்? நியத்தை வைங்க, இன்ஷா அல்லாஹ் நியத்தை வைங்க. உங்களோட ஊர்ல செய்யுங்க சதகா ஜாரியா. உங்களோட ஊர்ல உள்ள பள்ளி சதகா ஜாரியாவா இல்லையா? உங்களோட ஊர்ல உள்ள பள்ளி யோசிச்சு பாருங்க. உங்களோட ஊர் பள்ளி யார் கட்டியிருப்பாங்க? ஒவ்வொருத்தர ஊரையும் பாருங்க, போய் கொழும்ப பாருங்க, கண்டிய பாருங்க. அந்த காலத்து மக்களுக்கு ஒரு பயான் இல்லை, ஆனா சதகா ஜாரியா பண்ணினா. எத்தனை பள்ளி? 2000 3000 பள்ளி, மதரசாக்கள், காணிகள் அல்லாஹ்க்கா கொடுத்தா திருப்பி எடுக்கிறது இல்லை. என்ன புத்திசாலிகள் அவங்க எல்லாம். சதகா ஜாரியா. அந்த பள்ளியை பாருங்க, சதகா ஜாரியா. கல்கரியில கபருஸ்தான் இருக்கா இல்லையா? டொரண்டோல இல்ல கபருஸ்தான் இல்லட்டா இருக்கி, சொந்தமா இல்லை. இதான் கேள்விப்பட்டேன். கல்கரி 2 கபருஸ்தான் வாங்கி வச்சுக்காங்க. எத்தனை கபருஸ்தான்? 2 கபருஸ்தான் கல்கரியில. எவ்வளவு முயற்சி செஞ்சிருக்கோம். சின்ன வேலையா கபருஸ்தான் எவ்வளவு ஒத்துமையாக்கி இருக்கோம். முதலாவது எவ்வளவு ஒத்துமையாக்கி இருக்கோம் இந்த சமூகத்தை. கல்கரியில் உள்ளவங்க 2 கபருஸ்தான். இன்றைக்கு ஒரு அக்ரம் பள்ளி போனோம், 2 மையத்து இருந்துச்சு. அரபியன் வந்தார், அவர் சொன்னாரு, நாங்க மட்டும்தான், நாங்களும் ஒட்டாவா மட்டும்தான் மையத்தை பூமியில அடக்கிறோம், மற்ற எல்லா கனடாவிலையும் பொட்டியில அடக்கிறோம். சரி, அவர் சொன்ன டொரண்டோல அடக்கிற பொட்டியை தானே வைக்கிறது, கொரோனால வச்ச மாதிரி பொட்டிய காலத்தையில எங்களுக்கு. ஆனா கல்கரியில மட்டும்தான், எங்க கல்கரிலையும் ஒட்டாவாலையும் மையத்தை பூமியில வைக்கிறீங்க. அனுமதி கொடுத்துட்டாங்க அரசாங்கம். எங்களுக்கு தெரியும், ஆனா ஒரு கூட்டம் முயற்சி பண்ணி எல்லாம் செஞ்சிட்டு. எவ்வளவு பெரிய கபருஸ்தான். இப்படி கபருஸ்தான் கிடைக்குமா கனடால? யார் குடிப்பா? சதகா ஜாரியா. சொன்னா 35 வருஷத்துக்கு முன்னால இங்க ஒரு கமிட்டி ஒன்று இருந்து காசு சேர்த்து, அது அரபிட பேரை சொன்னாங்க, ஒரு பாகிஸ்தான் குறைஷிட பேரை சொன்னாங்க. இந்த சிந்தனையை டொரண்டோல, மிசிசாகால, அங்க போய் ஸ்காப்ரோல பேசணும்னு நினைச்சிட்டே தேடினேன். அதுக்கு முதல்ல எல்லாரையும் ஒத்துமைப்படுத்தணுமே, விளங்கப்படுத்தணுமே. எல்லாருக்கும் ரெஸ்டாரண்ட் சிந்தனை, ஹாங்கா சிந்தனை தானே வந்திருக்கிறேன். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முதலா மஸ்ஜித் நபவியை கட்டிட்டு அதுக்கு முன்னால பக்கியுல் கர்கதை தானே உருவாக்கினது. உங்களுக்கு பள்ளி இருக்குது, அல்ஹம்துலில்லாஹ், சதகா ஜாரியா. கபருஸ்தான், பெரிய கபருஸ்தான். சகோதரர்கள், எவ்வளவு மக்கள் செஞ்சிட்டாங்க தெரியுமா? நல்லதை செஞ்சு. முதலாவது எங்கட ஊர்களில் பாருங்க, கபர் இருக்கிறதா இல்லை? ஒவ்வொரு ஊர்லையும். கொழும்புல பாருங்க, மாளிகாவத்த கபர், எவ்வளவு பெரிய இடம் அது. குப்பியாவத்த, ஜாவத்த, தெய்வல, மாதம்பிட்டி 5 கபர் இருக்குது கொழும்புல மட்டும். கண்டில எவ்வளவு முக்கியமான இடத்துல கபருஸ்தான் இருக்கு. இது லேசா வந்திருக்காது. வக்ஃப், சதகா ஜாரியா. எத்தனை மையத்தை அடக்குறாங்களோ அத்தனை மையத்துல நன்மை வரைக்கு போயிட்டே இருக்கு. நாங்க ஏதாவது செய்யறதுக்கு நியத்தை வைங்க இன்ஷா அல்லாஹ்.
உழைச்சி அல்லாஹ் தரணும் எங்களுக்கு, நாங்க சதக்கா ஜாரியா பண்ணோம். ரெண்டாவது சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அவ்வலதின் சாலிஹின் யதுஊ லஹ், எங்களுக்கு துஆ செய்யற பிள்ளைய விட்டுட்டு போகணும். யாரை விட்டுட்டு போகணும்? எங்களுக்கு எங்களோட பிள்ளை என்ன செய்யணும்? கையை தூக்கி ரப்பனா ரப்பிர்ஹம்ஹுமா கமா ரப்பயானி சகீரான்னு கேட்கிற பிள்ளைய வச்சுட்டு போகணும். சாலிஹான பிள்ளை உருவாக்கும். சாலிஹான பிள்ளையை உருவாக்குறது லேசி இல்லை. கண்ணியமிக்க சகோதரர்களே, குர்ஆனுடைய பிள்ளை அந்த பிள்ளை தான். அது ஹயாத்துல செஞ்சிருங்க. பிள்ளைக்கு தொழில், பிள்ளைக்கு கல்யாணம், இதெல்லாம் சின்ன வேலை. அந்த பிள்ளைக்கு அல்லாஹ் தொல்லை கொடுப்பான், ரிஸ்க கொடுப்பான் அல்லாஹ். பிள்ளைக்கு கல்யாணம் முடிக்கும் பிள்ளை. ஆனா கவனம் எடுங்க, என்ன தெரியுமா? ஏண்ட பிள்ளை சாலிஹான பிள்ளையா இல்லையா? இதுக்கு நீங்க சின்னத்திலிருந்தே குர்ஆனை படிச்சு கொடுப்போம். குர்ஆனுடைய குடும்பம், குர்ஆனுடைய பிள்ளை இல்லைன்ற நாங்க கபர்ல இருப்போம். பிள்ளை விளையாடுவான். நீங்க பிள்ளைய கனடாக்கு கொண்டு வந்த என்னத்துக்கு யோசிப்போம். அது போறோம் தலையில கை வைப்போம். எத்தனை வாப்பமார் வச்சுட்டான் தலையில கைய? எத்தனை வாப்பமார் வச்சுட்டான் தலையில கைய? இடத்துக்கப்பா குடும்பத்தை ஓதுறான் இல்ல, ஓதல் இல்ல, அவன் வேற வேற திசையில போயிட்டான். இப்ப சொல்றான், என்ன நான் ஆம்பளைய கல்யாணம் முடிக்க போறேன். அம்மா கிட்ட கேட்கிறான், நான் ஒரு கூட்டாளிய கல்யாணம் முடிச்சு கூட்டிட்டு வரேன் அம்மா. என்ன யார முடிச்சிருக்காய்? இல்லை என்ற கூட்டாளி பொடியன்னு. இதனடா புதிய சொல்லுண்டு? கூட்டாளி பொடியன்னு இப்ப கல்யாணம் முடிக்கிறது இல்லம்மா, அது கனடா லேட்டஸ்ட். அதெல்லாம் அம்மாக்கு படிச்சு கொடுக்கான் இவன். கண்ணியமிக்க சகோதரர்களே, குர்ஆனை படிச்சு கொடுக்கல. இப்ப ஆம்பளைய கல்யாணம் முடிச்சவன் துஆவா கேட்பான். எங்களுக்கு துஆ கேட்க மாட்டான். பெண் பிள்ளை சொல்லுது, உம்மா கிட்ட சொல்லுது, எனக்கு கல்யாணம் முடிக்கல. உம்மா எவ்வளோ கெஞ்சிரா, முடியுமா முடியுமா? இல்லை எனக்கு முடிக்கல, எனக்கு கூட்டாளி இருக்கு. சகோதரர்கள், எங்கட தவறு இது. சின்னத்திலிருந்து சாலிஹா வளர்க்கல அந்த பிள்ளைய. நாங்க படிப்பு கொடுங்க, படிக்க தவணும். பிள்ளை யாரும் படிக்க வான்னு சொல்லல. இங்க பிள்ளை தொழில் செய்ய தவணும். ஆனா இஸ்லாத்துல வளர்க்கணுமே. நாங்க அவ்வலதின் சாலிஹின் யதுஊ லஹ், எங்களுக்கு கையை தூக்கி ஒரு பிள்ளை துஆ கேட்கிறது பிள்ளை இல்லைன்னா அது என்னது? அப்ப ஏன் கஷ்டப்பட்டது? எனக்கு வீடு வாங்கி கொடுத்த, எனக்கு வாகனம் வாங்கி கொடுத்த. சகோதரர்களே, எங்கட குடும்பத்தை யோசிங்க. இரண்டாவது மிக முக்கியமான அம்சம் இது. அவ்வலதின் சாலிஹின் யதுஊ லஹ். அம்ர் இப்னு ஆஸ் ரலியல்லாஹு சக்கராத் அடைஞ்சிட்டார். பிள்ளைகளை கூப்பிடுறார், பிள்ளைகளே நான் மௌத்தா போறேன். மற்றவன் எல்லாம் மையத்தை அடக்கிட்டு ஓடிடுவான். அப்படித்தானே நடக்கும். மையத்தை அடக்கி முடி எங்கன்றிப்பான் கோப்பி குடிக்க வீட்டை ஓடி வர. ஆனா பிள்ளைகளுக்கு மட்டும் ஒழுங்கா வளர்த்தீங்கன்னா பிள்ளை யோசிக்கும். பாப்பா போயிட்டாரு கபருக்கு. கூப்பிட்டு சொன்னாங்க, பிள்ளைகளே என்னை மையத்தை அடக்கினா ஒரு ஒட்டகம் அறுத்து பங்குற நேரம் அளவுக்கு என் கபரடி இருந்து எனக்கு இஸ்திஃபார் செய்யும். என்ன இக்கட்டான நிலைமை அடைய போறேன், என் அல்லாஹ்வை சந்திக்க போறேன். அது எனக்கு என்ன நடக்கும்னு தெரியும். இஸ்திஃபார் செய்யும். பிள்ளைகள் வாப்பாட மையத்தை அடக்கிட்டு அப்படியே உட்கார்ந்து கபரடி இஸ்திஃபார் செய்யறாங்க. ஒரு ஒட்டகம் அறுத்து பங்குறது எவ்வளவு நேரம் முடியும்? ஒரு மாடு அறுத்து பங்குறது எவ்வளவு நேரம் முடியும்? ஒரு மணித்தியாலம், 2 மணித்தியாலம்? சொல்லுங்க பாப்போம். கூடினது ஒரு 5 மணித்தியாலமாவது போடும். எந்த பிள்ளை நிக்குது வாப்பாட கபரடிய? வலதுன் சாலிஹ், சாலிஹான பிள்ளைய கஷ்டப்பட்டு ஓதுவிச்சு. சகோதரர்களே, நாங்க யாரும் சொல்லல பிள்ளைய பைலட் ஆக்குங்க, பிள்ளைய நாசாக்கு அனுப்பி விஞ்ஞானியா ஆக்குங்க, பிள்ளைய டாப் லெவலுக்கு கொண்டு போங்க. ஆனா குர்ஆனோட கொண்டு போங்க. உங்களோட பிள்ளை உயர்ந்த பிள்ளையா மாறும் இன்ஷா அல்லாஹ். ரப்பனா ஆத்தினா ஃபித் துன்யா ஹஸனா வ ஃபில் ஆখিরাতি ஹஸனா. யா அல்லாஹ், துனியாலையும் நல்லதத்தா, ஆখিরাத்திலையும் நல்லதத்தா. எங்களோட பிள்ளை எங்களுக்கான பிள்ளையாக மாறும். முயற்சி செய்வோமா இன்ஷா அல்லாஹ்? என்னோட பிள்ளையில ஓதி வச்சிட்டோமா? சகோதரர்களே, இல்லை. நல்ல ஒரு சந்தர்ப்பம். யமன்ல ஒரு காரி வந்திருக்கிறார்.
நான் அவரை பார்க்கறது தான் நோக்கத்து கொஞ்சம் வந்தேன். நான் கல்கரி மிக முக்கியமான காரியம். சர்ஜுன் ஆஃபீஸ் இருக்கிறார். நீ 2 பேரையும் கூப்பிட்டு நாங்கள் மஷூரா பண்ணினோம், என்ன செய்வோம். அவர் கத்தாரில் மிக முக்கியமான அவர் தான் எனக்கு கால் பண்ணி சொன்னார், இப்படித்தான் மிக முக்கியமான ஒரு ஒஸ்தாத் ஒன்று வந்திருக்கிறார், கல்கரிக்கு போங்க. அப்போ வந்தேன்னா என்ன இவரை விடக்கூடாது, டொரண்டோல தான் கூட்டி போய்த்துருவோண்ணா. அவர் அங்கே வரையில, ஏன்னா இங்கே அவர் ஒய்ஃப் டாக்டர். என்ன செய்யலாம்னு கேட்டேன் நான். கூப்பிடுங்க பேசும். நேற்று ராவ் வந்தார், இன்றைக்கும் வந்தார் சாப்பாடு. ஸ்ரீலங்கன் கம்யூனிட்டிக்கு ஒரு அல்லாட கிருபை இந்த பிள்ளையில ஓதுவிக்கிறது. உங்களோட ஒவ்வொரு பிள்ளையையும் இன்ஷா அல்லாஹ் இவங்க 2 பேரையும் வச்சு இந்த மதரசாவை தொடங்குங்க இன்ஷா. இது மாதிரி பாக்கியம் கிடைக்காது. பிள்ளைகள் ஒரு பக்கம், நீங்களும் பிள்ளைகளை கூட்டிட்டு வந்து கொஞ்சம் அரவணைத்தியா எதிர்காலத்தை யோசிக்கும் முயற்சி செய்வீங்க இன்ஷா அல்லாஹ். யார் யார் ரெடி? நானும் ஓத போறேன், என் பிள்ளையும் ஓதும் இன்ஷா அல்லாஹ். கையை தூக்கி காட்டுங்க இன்ஷா அல்லாஹ். பயான் முடிஞ்சு மற்றதை பார்ப்போம். நாங்கள் அல்லாஹ் ரஹ்மத் செய்வான், அல்லாஹ் பரக்க செய்வான். உங்களுக்கு துனியால் அல்லாஹ் நல்ல எழுச்சியை தருவான், ஆகிரத்தில் உயர்ந்த அந்தஸ்தை தருவான் இன்ஷா அல்லாஹ். சந்தர்ப்பத்தை விட்டுறாதீங்க. நல்ல ஒரு காரி, நல்ல ஒரு ஆலிம் வந்திருக்கிறார். 2 ஹாஃபித், சர்ஜுன் ஹாஃபிஸும் இருக்கிறார். அவரும் ஒரு பெரிய ஆலிம் ஹாஃபித். துருக்கியில் PhD முடிச்சவர் குர்ஆனில், துருக்கி யூனிவர்சிட்டியில். இப்போ நாங்கள் தான் அவங்களோட பொறுமை தெரிஞ்சு தான் வந்திருக்கிறோம் இங்கே. உங்களுக்கு ஒரு சந்தர்ப்பம், நீங்க கமிட்டியா சேர்ந்து என்ற எதிர்காலத்தில் எங்களோட பிள்ளைகளுக்கு எல்லாம் கொடுக்கணும். இங்க சந்தர்ப்பம் தான் இது. நல்ல ஒரு ஆலிமா வார சந்தர்ப்பமா இல்லையா? நீங்க இருந்து யோசிக்க. கொஞ்சம் பேனு போறோம் இன்ஷா அல்லாஹ். ஏன்னா எங்களோட பிள்ளை எதிர்காலத்தில் நல்ல பிள்ளையாகும். அந்த ஜெனரேஷன் குர்ஆன் ஜெனரேஷன். அவ்வலதின் சாலிஹின் யதுஊலா. 3வது என்ன செய்யணும் தெரியுமா? இல்முன் யுன்தஃபஉ பிஹி. பிரயோஜனமான அறிவை படிச்சிருக்கோம். பட் குர்ஆன் படிச்சோம். குர்ஆன் என்ன சூரா படிச்சோம்? சூரத்து தாரிக். இது பிரயோஜனமான அறிவு. இப்போ நீங்க வராதவங்களும் சொல்லுவீங்க. போய் என்ன சொல்லுவீங்க? இன்றைக்கு சூரத்து தாரிக் படிச்சோம் அப்பா. நீங்க சொல்றீங்க தானே, படிச்சு கொடுக்குறீங்க தானே, இது சதக்கா. இது கூட கபருக்கு வரும் இன்ஷா அல்லாஹ். இதன் இல்முன் யுன்தஃபஉ பிஹி. சகோதரர்கள், இந்த 3க்கும் தான் நேரம் கொடுக்கணும். முதலாவது என்ன? சதக்கா ஜாரியா, நியத்தை வச்சிட்டோம். 2வது என்ன? வலதின் சாலிஹின் யதுஊலா, துஆ கேக்குற புள்ள இன்ஷா அல்லாஹ் உருவாக்க போறோம், இதுக்கு போறோம். 3வது என்ன? அவ் இல்மின் யுன்தஃபஉ பிஹி. கண்ணியமிக்க சகோதரர்களே, குர்ஆன் உடையவர்கள் ஒரு நாளும் கீழே விட மாட்டார். உலகத்தை அல்லாஹ் விட மாட்டார். அல்லாஹ் ஆகிரத்தில் அவங்க தான் உயர்ந்தோம். சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், கைருக்கும் மன் தஅல்லமல் குர்ஆன வஅல்லமஹ. உங்களை சிறந்தவங்க யாரு தெரியுமா? குர்ஆனை படித்து மற்றவங்களுக்கு படிச்சு கொடுத்தா. அப்ப எந்த பிள்ளை குர்ஆனை படிச்சு கேவலம் அடையுமா? இன்ஷா அல்லாஹ் இல்ல. இதை நம்புங்க, யக்கீன் எடுங்க. நான் குர்ஆனை படிச்சு கீழே உழுவேனா? இப்ப வயசரி, நான் தாடி பழுத்துட்டு நான் எப்படியப்பா குர்ஆன் ஓதுற? நீங்க கேட்கலாம். உமர் ரலியல்லாஹு அன்ஹு குர்ஆன் ஓதின 15 வயசுலையா 40 வயசு போறவா? சொல்லுங்க, எத்தனை வயசு போற உமர் ரலியல்லாஹு அன்ஹு குர்ஆன் ஓதின? இஸ்லாத்துக்கு வந்ததே 40 தானே, அது பிறகுதான் குர்ஆன் ஓதின. அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு குர்ஆன் ஓதின 40 வயசுக்கு பிறகுதான். குர்ஆனுக்கு வயசு இல்லை. யார் கபருக்கு நெருக்கமாகிறோமோ குர்ஆனை படிக்கணும், அவ்வளவுதான். இவர் ஹஜ்ஜி போறார் இந்த வருஷம். சந்தோஷம், கவலை ஒன்று அவர் கவலைப்படுவார். இப்ப பேசினா என்ன கவலை தெரியுமா? ஹஜ்ஜிக்கு போறார். சூரா ஹஜ்ஜி தெரியுமான்னு கேளுங்க அவர்கிட்ட. தெரியும், சூரா ஹஜ்ஜி தெரியும். அவர் படிக்கல. அவர் சூரா ஹஜ்ஜ படிக்காம ஹஜ்ஜிக்கு போய் ஹஜ் எப்படி செய்யுது? அப்ப இவர் எப்ப நியத்து வச்சாரோ படிச்சிருக்கணுமா இல்லையா? இவர் படிச்சிருக்கணும். சூரா ஹஜ்ஜ படிக்காம வேற எப்ப படிக்கிறது? அல்லாஹ் இறக்கின கலாமே வஹியே. நேத்து நான் ஃப்ளைட்ல வாரேன். என்னை பக்கத்து ஒரு சீக் மனிதன். இப்ப நான் இவரோட எப்படி பேசலாம்னு யோசிக்கிறேன். 5 ஹவர் ஃப்ளைட்ல வரணுமே, தூக்கம் போவாது. அவரே கேட்டாரு, உருது தெரியுமா? அல்ஹம்துலில்லாஹ், அவ்வளோ போதும். நான் என்ன தெரியும் எனக்கு உருது. இந்த உடனே இப்போ
ரெண்டு பேரும் பேச தொடங்குறோம். பக்கத்துல உம்மா எனக்கு ஒன்று இவருக்கு எப்படியாவது இஸ்லாத்தை சொல்லி கொடுக்கணும். ஏண்டா டொரண்டோல இருந்தாலும் ஸ்காப்ரும் கூட தானே தலப்பாவோட இருக்காங்க, எவ்வளவு தியாகம். எப்படியாவது இவருக்கு படிச்சு கொடுக்கணுமே. இதெல்லாம் நஷ்டம் அடைஞ்சிட ஒரு நாளைக்கு. அவங்க துனியாவில் எவ்வளோ டாப் லெவலில் இருக்கலாம். அப்போ நான் ஏற்கனவே ஒரு தடவை ஒரு புக்கில் படிச்சுக்கிறேன். அவங்களோட 5 கடமை உண்டு. எங்கட 5 கடமை இருக்குது. கலிமா, தொழுக, நோம்பு, ஜக்காத், ஹஜ். அது மாதிரி அவங்கள்ட்ட 5 கடமை இருக்கு. நாங்கள் உங்கள்கிட்ட 5 கடமை இருக்குதானேன்னு முதலாவது கேட்டேன் நான். சார் முதலாவது கடமை தலப்பா. எங்களுக்கு தலப்பாவை கலத்தையில எங்கே எங்களுக்கு தலப்பா காட்டுச்சுன்னா கட்டுவோமா? நான் ஹர்பஜன் சிங்கை கண்டிருக்கேன் கிரிக்கெட்டில். இப்போதான் பேச தொடங்குறேன். நான் மன்மோகன் சிங்கை பார்லிமெண்ட்டில் கண்டிருக்கேன். நான் சொன்னேன் சித்துவை கண்டிருக்கேன் தலப்பாவோட. ஆனால் அவர் சந்தோஷம். இப்போ 2வது, உடம்புல இருக்க எந்த முடியையும் வெட்டேலாம். எப்படி சட்டம்? உடம்புல இருக்க எந்த முடியும் வெட்டேலா. தலைமுடி வெட்டேலா, மீச முடி வெட்டேலா, தாடி முடி வெட்டேலா, பரவாயில்லை. கக்கத்து முடி வெட்டேலா, மர்மஸ்தான முடி வெட்டேலா. இப்ப இஸ்லாம் என்ன சொல்லுது? தலைமுடிய சரியா வெட்டுங்க, சரியா வளருங்க. இதுக்கு வேற இஸ்லாம். தலைமுடிய இஞ்ச வெட்டி இஞ்ச வளர்க்கலாம் இஸ்லாத்துல. யஹூதி அது வெட்டுறது. சரி, அதே முடி மீசைக்கு வந்தா இஸ்லாம் வேறையா இல்லையா? மீச வளர்க்கலுமா? எங்கள்கிட்ட இல்ல. மீசையை கத்தரிக்கோம். அதே முடி தாடிக்கு வந்தா என்ன செய்யும்? தாடியை வலிக்கலுமா? எங்களுக்கு இல்ல. தாடியை அடர்த்தியா வளங்க எங்கட இஸ்லாம். எவ்வளவு அழகா. அதே மயிறு அதே முடி கக்கத்துக்கு வந்து என்ன செய்யும்? நட்ஃபுல் இபத். உண்மையான சுன்னத் கக்கத்து முடிய பிடுங்கி எடுத்துரும். அதே முடி மர்மஸ்தானத்துல வளர்ந்துட்டு என்ன செய்யணும்? அதை 2 கிழமைக்கு ஒரு தடவை வலிச்செடுத்துரும். ஹல்குல் ஆனா. சரி, இப்ப 2வது கடமை அவங்களோட. 3வது என்னன்னு கேட்டேன். 3வது, எந்த நேரமும் சின்னொரு சிறுவாள் உடுத்திருக்கணும். சிறுவாளை களத்தையில் அவங்களுக்கு 3வது கடமை. 4வது, கையில் ஒரு காப்பு. இனித்து போக நீங்க நல்லா பார்ப்பீங்க. இதெல்லாம் கையில காப்பு. நான் இடத்துக்கு இந்த காப்புன்னு கேட்டேன். மிச்ச நேரம் தானே ஃப்ளைட்ல பேசியில தான் அழகா. அவர் நேரம் சண்டைக்கு வந்தா ஒரு குத்து. 5வது, ஆக டேஞ்சர் என்ன தெரியுமா? ஒரு வால் அடி கத்தி ஒன்று வச்சுக்கணும் அவங்கள்ட்ட, தற்பாதுகாப்பு. அப்ப நாங்க ஃப்ளைட்ல இருக்க ஐட்டம் வந்து இல்லைன்ற. அப்ப அதை பின்பற்ற இயலாதே. அது பின்பற்ற இயலாதே என்ன? ஏன்னா யூகேல சட்டத்தை மாத்திட்டாங்க. யூகேல எல்லாத்தையும் இருக்கும் வாள். ஏன்னா யூகேல சட்டம் என்ன? ஒரு கத்தி ஒன்றை வாங்கிட்டு வெளியே கொண்டு வரையில. அவங்க சட்டத்தை மாத்தி விட்டாங்க. எங்களுக்கு கொண்டாடலாம் கத்தி. இந்த 5 அவங்களோட கடமை. சரி, இப்ப அவரும் இப்ப நானும் இஸ்லாத்தை சொல்றேன், அவரும் அவரோட மதத்தை சொல்ற. அழகா போகுது. இப்ப திரும்ப நான் கேட்டேன், உங்களுக்கு ஏதாவது ஹாலிபுக் இறங்கி இருக்குதா? எங்கட ஹாலிபுக் குர்ஆன். எங்கட ஹாலிபுக் என்ன? குர்ஆன். உங்களுக்கு அவசரம் அப்படி ஒன்று இறங்கல. அப்ப யாரு எங்க உருவாக்கின? பஞ்சாப்ல. எங்க இருக்கு பஞ்சாப்? இந்தியாவுக்கும் பாகிஸ்தான் பிரிக்க முன்னால உருவாக்கப்பட்ட இடம். அவங்களோட 9 குருமார் இருக்கிறாங்க. குருட பேரெல்லாம் சொல்றார். இன்றைக்கு கடைக்கு கூட்டி போனார். அப்ப அங்க அண்ணன் குரு குருன்னு எல்லாம் கடையில் எழுதிரி. அந்த குருட பேரை தான் வச்சிருக்காங்க. சரி, அதுக்கப்புறம் நான் கேட்டேன், யார வணங்குற? அந்த குருமார சிலையா வணங்குறீங்க? உங்களோட மந்திரில் இல்லை, அல்லாவை தான் வணங்குறார் அவர். அப்படியா? உங்களோட அல்லாஹ் எப்படி? அவசரம் அல்லாஹ் ஒருவன் சொல்றார். சரி, அல்லாஹ் ஒருவன் ஏற்றுக்கொள்ளலாம். 2வது, அல்லாஹ்க்கு உம்மா வாப்பா இருக்கான்னு கேட்டான். அவன் தான் உம்மாவும் அவன் தான் வாப்பாவும். அல்லாஹ்க்கு மனைவி பிள்ளை இருக்குதான்னு கேட்டார். உலகத்தில் இருக்கிற எல்லா பெண்களும் ஆண்களும் அவரோட பிள்ளைகள் தான். அப்ப நான் உடனே சொன்னேன், எங்கட குர்ஆன் ஒரு சூரா ஒன்றி அல்லாஹ் யாருன்னு விளங்கப்படுத்தின சொல்லி தரையாங்களோ சொல்லுங்க. குல் ஹுவல்லாஹு அஹத். அல்லாஹ் எத்தனை? ஒன்று. ஒத்துமையாகுதா இல்லையா? 2வது, அல்லாஹு ஸமத். அல்லாஹ் தேவையற்றவன். அவ உருதுல சொல்ல பேனியாஸ். பேனியாஸ்னா என்ன? அல்லாஹ் ஃபகீர் இல்லையே, தேவையுள்ளவன் இல்லையே. 3வது, லம் யலித். அல்லாஹ் யாரையும் பெற்றெடுத்தது இல்லை.
வலம் யூலத், அவன் யாராலும் பெறப்பட்டவனும் அல்ல. வலம் யகுல் லஹு குஃபுவன் அஹத், அல்லாஹ்வுக்கு நிகராக யாரும் இல்லை. இப்போ ஓதி காட்டுறேன். இது காட்டினா பக்கத்தில் இருக்கிற உம்மாவுக்கு கோபம் வந்துட்டு, உம்மா அவர்கிட்ட என்ன பேர் பேசுறார் இல்லை, அவர் சொன்னார் நான் அவர் என்னைட்ட கேட்காரு எந்த மதத்தை பற்றி, அவரை மதம் சொல்லித்தரார், அவ்வளோதான். நாங்கள் ஒன்று பேசிக்கொள்கிறோம். நானும் கிடைக்கிற தேங்க்ஸ்ன்னு சொல்லிக்கிறேன் ஒரு வார்த்தை. அப்படித்தானே நாங்கள் பேசணும். எங்களோட முறை அதுதான். சண்டை பிடிக்கிறது இஸ்லாம் சொல்லித்தரேன் இல்லையே. அல்லாஹ் ஹிதாயத்தை கொடுத்தா எவ்வளோ அமானிதம் எங்களோட கையில் இருக்கு, பேசணுமே நாங்கள். சரி, இப்போ அடுத்தது போகுது. இப்போ அடுத்தது என்ன? நான் கேட்டேன், சரி உலக வாழ்க்கையில் இப்படி வாழ்றீங்க, உங்களுக்கு மரணம் இருக்குதா இல்லையா? இருக்குது. மரணத்துக்கு பிறகு என்ன செய்வீங்க? மரணத்துக்கு பிறகு அவங்களோட ஜனாசாவை எரிக்கணும், அதான் சட்டம். நான் அப்பதான் ஒரு நியூஸ் ஒன்று வாய்ச்சி போட்டு போனை வச்சேன். என்ன நியூஸ்ண்டா, பாகிஸ்தான் லாகூர்ல ஒரு மனிதர் இருந்தார், குர்ஆன் பிரிண்ட் போடுறவர். அவரு சீக் மனிதர், தலப்பா கட்டுற மனிதர், பிரிண்டர் அவர் தான் லாகூர்ல. அப்ப அவர் இந்த வேலைக்கு வச்சிருந்தார் உலமாக்கல குர்ஆன் பிரிண்ட் போடுறது. அந்த பிரிண்ட் போடக்குள்ள பிள்ளையான பிரிண்ட்கள் வருந்தான குர்ஆன்ல, அது எல்லாத்தையும் அவர் அப்படியே சேர்த்து வச்சு என்ன செய்வாரு, கண்ணியப்படுத்தி புதைப்பார் கொண்டு போய். அவர் அவ்வளோ அந்த குர்ஆனை கண்ணியப்படுத்துறான சீக். இப்ப இந்தியா பாகிஸ்தான் பிரிச்சாங்க தானே 1948லயா? பிரிச்சதோட இவர பிரிண்டர் வந்து டில்லிக்கு வந்துட்டு, அப்ப டில்லிக்கு பிரிண்டர் ஷாப் வந்ததோட இவர் வயசாளி ஆயிட்டார். இவர பிள்ளைகளுக்கு இந்த தொழிலை கொடுக்குறாரு. அந்த பிள்ளைகளுக்கு சொல்றாருன்னு, இந்த பிரிண்டர்ல உலமாக்களை தான் வச்சுக்கோ, ஆனா ஒரு குர்ஆனுடைய பேப்பர் கூட கீழே விழப்படாது, விழுந்தா எடுத்து பாதுகாப்பா வச்சிருந்தேன்னு செய், அதை எரிச்சிரும். இது ஆனா சீக்கியர். இப்ப இவர் மரணிச்சிட்டார். நான் தோண்டார போட்டோ எல்லாம் பேப்பர்ல வந்திருக்குது. என்ன செஞ்சாங்க, டில்லியில இவர மையத்தை கொண்டு வந்து ஆயில் ஊத்தி விறகு போட்டு பத்த வைக்கிறாங்க. என்ன ஆச்சரியம் தெரியுமா? உடம்பு பத்தல, உடம்பு பத்தது இல்லை. ஆயில் ஊத்துறாங்க, விறகு போடுறாங்க, எரியுது இல்லை உடம்பு. என்ன செய்யறது? உடனே டில்லியுடைய ஜாமி மஸ்ஜித் இருக்கு டில்லியில, செங்கோட்டை கேள்விப்படி, செங்கோட்டை லால் கிலா, செங்கோட்டை இவனு தான் பள்ளி ஜாமி மஸ்ஜித். அப்ப ஜாமி மஸ்ஜிதுக்கு இமாம் வந்தா புகாரால இருந்து, இமாம் புகாரி என்ற ஒரு இமாம், கிதாப் எழுதினவரில் வேற புகாரி இமாம் வந்திருக்கிறார். அவர்கிட்ட போய் விஷயத்த சொல்றார். இப்படி இந்த இவருக்கு மரணிச்சிட்டாரு, எல்லா கூட்டாளிமாரும் வந்திருக்கிறாங்க, ஏன்னா குர்ஆன் பிரிண்ட் தானே, ஆயில ஊத்துறோம், விறக போடுறோம், உடம்பு எரியுது இல்லை. அந்த புகாரி இமாம் சொன்னார், நீ உலகத்தில் இருக்கிற முழு ஆயில ஊத்தி எரிச்சாலும் உடம்பு எரியாத ஒரு நாள். ஏன் தெரியுமா? இந்த மனிதன் இஸ்லாத்துக்கு வராட்டியும் குர்ஆனை பாதுகாத்தான். குர்ஆனை பாதுகாத்ததுக்கு தான் இந்த கொடை. உடம்பு எரிக்கையில் அவங்களுக்கு என்ன செய்யறது? சொன்னாங்க, இஸ்லாம் சொல்ற மாதிரி உடம்ப கொண்டு போய் புதைங்க. அதே மாதிரி புதைச்சாங்க. இது மிக பிரபலியமா பேப்பர்ல வந்துச்சு. ஒன்றே ஒன்று சொல்றேன் நான் உங்களுக்கு, ஒரு காஃபிராக இருந்து குர்ஆன பேப்பரை பாதுகாத்தவருக்கு இவ்வளோ அல்லாஹ் கண்ணியப்படுத்தினான்டா, எங்களை எவ்வளோ அல்லாஹ் கண்ணியப்படுத்துவோம். எங்களோட பிள்ளைய குர்ஆனை கொடுத்து நாங்க குர்ஆனை படிச்சு இப்ப இவர்கிட்ட சொல்றேன் இதெல்லாம். நான் அதுக்கு பிறகு அடுத்தது நான் கேட்டேன், சரி உலகத்துடைய கடைசி காலத்தில் என்ன நடக்கும்? உங்களோட புத்தகத்துல ஏதாவது இருக்குதா? இப்ப எங்கட இஸ்லாத்துல இருக்குது. நான் சொன்னேன், கடைசி காலத்துல ஈசா அலைஹிஸ்ஸலாம் இறங்குவாங்க, இதே போல தஜ்ஜால் வருவான், யுத்தம் நடக்கும், இப்படி எல்லாம் அவர் சொன்னார். அப்படி ஒன்றும் இல்லை. எங்களை இந்தியாவை சைனாவும் ரஷ்யாவும் எங்களை அழிப்பான், இப்படிதான் எங்களோட புத்தகத்துல இருக்குது. இந்த சரி கடைசியா ஒரு கேள்வி, 10 கேள்வி வச்சிருந்தேன் நானும், என்ன பேசி பேசி வரணுமே, ஃபிளைட் இறங்குற வரைக்கும் கல்கரியில. கடைசியா கேட்டேன்னா, சரி மரணத்துக்கு பிறகு நீங்க எழும்புவீங்களா? உங்களோட மரணத்துக்கு பிறகு இப்போ உங்களோட உம்மாட வயிற்றுக்குள்ள, அவர் சொன்னார் அப்படி எல்லாம் எழும்புறது இல்லை. அடுத்த ஜென்மம் நாங்க நல்லா இருந்தா பறவையா குதிரையா அப்படி சொல்லுதா, அதை சொன்னார். நான் சொன்னேன், இல்லை இஸ்லாத் இருக்குது, குர்ஆன் இருக்குது, என்ன உங்களை கபூர்ல வச்சது அல்லாஹ் எழுப்பாட்டுவான்.
அது சொன்னதுக்கு பிறகு அவரோட வேதத்தை புத்தகத்தை ஓதிட்டே இருக்கார். அல்லாஹ் ஹிதாயத்தை கொடுக்கணும், துவா கேளு. எவ்வளோ பேர் இருக்கிறாங்க உலகத்தில். கண்ணியமிக்க சகோதரர்களே, எங்களோட உங்களோட கடமை இந்த குர்ஆனை படிக்கிறது, பாதுகாக்கிறது. அல்லாஹ் எங்களை பாதுகாப்பா, என் குடும்பத்தை பாதுகாப்பான் இன்ஷா அல்லாஹ். நம்ம எல்லாம் அதுக்கு தயாராகுமா இன்ஷா அல்லாஹ்? ஒரு நாளைக்கு அல்லாஹ்வை சந்திக்கிற நாள்ல நாங்கள் ஸ்ரீதேவிகளாக மாறுவோம் இன்ஷா அல்லாஹ். எல்லாம் வல்ல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இங்கு வந்த நம் அனைவர்களையும் யா அல்லாஹ் கபூல் செய்வாயாக. எங்களுடைய அனைத்து பிரச்சனைகளையும் போக்கி வைப்பாயாக. என்னென்ன ஹாஜாத்துகள் இருக்கிறதோ, துன்யாவுடைய தேவைகள் இருக்கிறதோ யா அல்லாஹ், உன்னுடைய ஹசானாவிலிருந்து எங்களுக்கு மறைமுகமாக உதவி செய்வாயாக. உன்னுடைய குர்ஆனை பாதுகாத்தவர்கள் கூட்டத்தில் எங்களை சேர்த்தருள்வாயாக. சதகா ஜாரியா செய்யும் பாக்கியத்தை நசீவாக்குவாயாக. யா ரஹ்மானே, பிரயோஜனமான அறிவாகிய இந்த குர்ஆனை படித்து மற்றவர்களுக்கும் படித்து கொடுக்கக்கூடிய பாக்கியத்தை நசீவாக்குவாயாக. இந்த மதரசாவை சரியாக உருவாக்கி எங்களது பிள்ளைகள் எதிர்காலத்தில் ஹாஃபிதுகளாக, ஆலிம்களாக, குர்ஆனை மனனம் செய்தவர்களாக, உயர்ந்தவர்களாக ஆக்குவாயாக. எங்களுடைய ஹஜ்ஜை, உம்ராவை கபூல் செய்வாயாக. யா அல்லாஹ், கடைசி வார்த்தை லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் என்ற கலிமாவோடு உயிர்பெரியும் பாக்கியத்தை நசீபாக்குவாயாக. ரப்பனா ஆதினா ஃபித் துன்யா ஹஸனா وفي الآخرة حسنة وقنا عذاب النار. ربنا رب ارحمهما كما ربياني صغيرا. صلى الله تعالى وسلم على النبي الأمي وعلى آله وصحبه وسلم والحمد لله رب العالمين. إن شاء الله.